ஹாய் வியூவர்ஸ், ஐ எம் ஜி கலையரசன். வெல்கம் டு டிப்ளமோ ஜோன். இன்னைக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, ஹீட் பவர் இன்ஜினியரிங்ல தெர்மோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸு, தெர்மோடைனமிக்ஸ் பேசிக்ஸு, அதனுடைய இன்ட்ரோடக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்க்க போறோம். அது டெம்பரேச்சரு, என்தால்பி, என்ட்ரோபி இதெல்லாம் நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்போம். இப்போ என்ன அப்படின்னா, நமக்கு தெர்மோடைனமிக்ஸ் மீடியம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, தெர்மோடைனமிக்ஸ் மீடியம். தெர்மோடைனமிக்ஸ் மீடியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நார்மலா ஒரு ஸ்டீம் பவர் பிளான்ட்ல வந்து நம்ம மேஜரா பவர் ஜென்ரேட் பண்றதுக்காக என்ன யூஸ் பண்றோம். ஸ்டீம் பவர் பிளான்ட்ல வந்து பவர் ஜென்ரேட் பண்றதுக்காக மேஜரா நம்ம என்ன மீடியம் யூஸ் பண்றோம் அப்படின்னா வாட்டர். அங்க மேஜரா அதிகமா யூஸ் பண்றது என்ன அப்படின்னா வாட்டரை யூஸ் பண்ணி அந்த வாட்டரை வந்து ஸ்டீமை கன்வெர்ட் பண்ணி ஸ்டீம் மூலயமா நமக்கு டர்பைனை வந்து ரன் பண்ணி டர்பைன் மூலயமா நம்மளுக்கு அவுட்புட் பவர் எடுப்போம். அதுதான் நமக்கு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மீடியம் சொல்லுவாங்க. மேஜரா என்ன யூஸ் பண்ண தெர்மல் பவர் பிளான்ட்ல என்ன யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி நிறைய இதுக்கு இருக்கு. இப்போ இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் அப்படின்னா ஏர் யூஸ் பண்ணுவோம், ஃபியூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதுதான் நமக்கு மீடியம். ஏர் கம்ப்ரஸர்ல வந்து ஏர் யூஸ் பண்ணுவோம். ரெஃப்ரிஜிரேட்டர்ல வந்து வேப்பர் அம்மோனியா ஃப்ரேயான் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுதான் நமக்கு மீடியம்ஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஸ்டேட்ஸ், ப்ராப்பர்ட்டி அண்ட் ஸ்டேட் ஆஃப் சிஸ்டம். ப்ராப்பர்ட்டி அண்ட் ஸ்டேட் ஆஃப் சிஸ்டம். அதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு பார்ப்போம். ப்ராப்பர்ட்டி இஸ் எனி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் விச் கேன் பி அப்சர்வ்டு ஆர் மெஷர்டு. இப்போ நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு அது ஒரு ஃபேஸ். எப்படின்னா நமக்கு ப்ரெஷரு, டெம்பரேச்சரு, வால்யூம் இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்கு. இப்போ இந்த கிராப் இருக்கு அப்படின்னா இந்த கிராப்ல வந்து பாயிண்ட் 1ல வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னென்ன இருக்கு, ப்ரெஷர் எவ்வளோ இருக்கு, டெம்பரேச்சர் இருக்கு, இந்த மாதிரி நமக்கு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பர்டிகுலரா சொல்லுது. ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ்னா யாரோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்ல அதான் என்னன்னு சொல்றது தான் என்ன அப்படின்னா, அல்லது மெஷர் பண்றது தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாயிண்ட் 1ல வந்து ப்ரெஷர் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி மெஷர் பண்றது தான் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா ப்ரெஷரு, டெம்பரேச்சரு, வால்யூம், என்ட்ரோபி. இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து ப்ராப்பர்ட்டிஸ், ப்ரெஷரோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கு, டெம்பரேச்சரோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கு, அந்த மாதிரி அந்த பர்டிகுலரா வால்யூத்தோடைய ப்ராப்பர்ட்டிஸ், என்ட்ரோபியோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கு, அல்லது செகண்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அந்த கேரக்டர், அதனுடைய அளவு எவ்வளவு இருக்கு, மெஷர் பண்ண அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்றது தான். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஸ்டேட்ஸுங்கிறது இந்த பாயிண்ட் தான். பிவி டயக்ராமா இருக்கட்டும், என்தால்பி டயக்ராம் இருக்கட்டும், என்ட்ரோபி டயக்ராமா இருக்கட்டும், டிஎஸ் டயக்ராமு, பிவி டயக்ராம், எந்த டயக்ராம் எடுத்தாலும் நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஸ்டேட்ஸ் இருக்கும். ஸ்டேட்ஸ்னா இந்த லெவல், இந்த பாயிண்ட் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. அதான் படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போவோம். இட் இஸ் தி கண்டிஷன் ஆஃப் தி சிஸ்டம் அட் எனி பர்டிகுலர் மூமெண்ட். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இங்க ப்ராசஸ் இங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ப்ராசஸ் 1ல இருந்து ப்ராசஸ் 2க்கு வந்து ஃப்ளோ ஆகுது பார்த்தியா. அதுதான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஸ்டேட் 1ல இருந்து ஸ்டேட் 2க்கு வந்து ப்ராசஸ் வந்து மூவ் ஆகுது அந்த மாதிரி சொல்லுது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல இருந்து செகண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து நமக்கு ப்ராசஸ் வந்து மூவ் ஆகுது, அல்லது கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுறது, அல்லது கேஸ் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகுது. அது எனி ப்ராசஸா இருக்கலாம். இதுல வந்து நமக்கு கேஸ் வந்து நமக்கு என்ன ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகுது, ஆனா வால்யூம் நமக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ஸ்டேட் 1ல இருந்து ஸ்டேட் 2 வரலும் வால்யூத்தோடைய லெவல் என்ன அப்படின்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. சப்போஸ் நமக்கு ஸ்டேட் 2ல இருந்து ஸ்டேட் 1க்கு வந்து என்ன ஆகுதுன்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்படி போச்சு அப்படின்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் வந்து இனிஷியல் ப்ரெஷர்ல இருந்து ஹை ப்ரெஷருக்கு நமக்கு மாறும். இதுதான் நம்மளுக்கு என்னன்னா ஸ்டேட்னு சொல்லுவாங்க. தி ஸ்டேட் இஸ் identified by the statement of properties such pressure, volume, temperature. இதை வச்சுதான் நமக்கு என்ன அப்படின்னா ஸ்டேட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இந்த ஸ்டேட்ல வந்து எவ்வளவு ப்ரெஷர் இருக்கு, இந்த ஸ்டேஜ்ல வந்து எவ்வளவு ப்ரெஷர் இருக்கு, டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு, இந்த மாதிரி ஸ்டேட்ஸுக்கு ஃப்ளோ ஆகுறப்ப நமக்கு ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து மூவ் ஆகும். அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன. இதுல இன்டென்சிவ்ங்கிறது நமக்கு மேஜரா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா இண்டிபெண்ட். அதாவது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிங்கிறது எதை இண்டிபெண்டா ரெண்டுக்குமே காமனா எது எடுத்துக்குவாங்க அப்படின்னா மாஸ் வந்து காமனா எடுத்துக்குவாங்க. மாஸை வந்து பேஸ் பண்ணி தான் இன்டென்சிவா இல்ல எக்ஸ்டென்சிவான்னு பிரிப்பாங்க. இதுல
இன்டர்ன்ஷிப் ப்ராப்பர்ட்டிங்கிறது என்ன அப்படின்னா இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். தே ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் தி சிஸ்டம். ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டெம்பரேச்சர் ஆகட்டும், ப்ரெஷர் ஆகட்டும், வால்யூம் ஆகட்டும், எது வந்து நமக்கு மாசை இண்டிபெண்டா இருக்குதோ, டிபெண்ட் பண்ணியிருக்காது, மாசுக்கு இண்டிபெண்டா மாசை வந்து சார்ந்து இருக்காதோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரெஷர், டெம்பரேச்சர், ஸ்பெசிஃபிக் வால்யூம், இன்னும் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது. நார்மலாக இப்போ நமக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஒரு சிலிண்டரும் இருக்குது, அதுக்குள்ளார என்ன அப்படின்னா மாசு, வால்யூம், ப்ரெஷரு, டெம்பரேச்சரு, ஸ்பெசிஃபிக் வால்யூம் எல்லாமே என்ன அப்படின்னா நமக்கு சேமாக இருக்குது. இது மாசை வந்து நமக்கு டிபெண்ட் பண்ணியே இல்லை. இது அப்படின்னா நமக்கு இதில் ப்ரெஷரு, டெம்பரேச்சரு, வால்யூம் நமக்கு எல்லா பக்கமும் சேமாக இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா இதில் ப்ரெஷர், டெம்பரேச்சர், ஸ்பெசிஃபிக் வால்யூம் வந்து 3 என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. தே ஆர் டிபெண்ட்ஸ் ஆன் தி மாஸ். இது ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸை, டிபெண்ட்ஸ் ஆன் தி மாஸ். அதே மாதிரி இங்கேயும் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான லைனு. மாசை வந்து டிபெண்ட் பண்ணி இருந்தா இன்டென்சிவ், மாசை வந்து மாசை டிபெண்ட் பண்ணி இருந்தா அப்படின்னா எக்ஸ்டென்சிவ், மாசை வந்து இண்டிபெண்டா இருந்தா அப்படின்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் தி மாஸ் ஆஃப் தி சிஸ்டம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா டோட்டல் வால்யூம், டோட்டல் எனர்ஜி, வெயிட் இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, நமக்கு மாசை வந்து எது டிபெண்ட் பண்ணி இருக்கு, மாசை வந்து எது டிபெண்ட் பண்ணாம இருக்கு. இப்போ இதுல வந்து சேமா நமக்கு என்ன சென்டர்ல வந்து ஒரு பார்ட்டிஷியன் வைக்கிறாங்க. பார்ட்டிஷியன் வைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா சென்டர்ல வந்து ஒரு தடுப்பு மாதிரி வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டயக்ராம், செகண்ட் டயக்ராம். தடுப்பு மாதிரி வைக்கிறப்ப இந்த பக்கம் இருக்கிற ப்ரெஷரும், டெம்பரேச்சரும், ஸ்பெசிஃபிக் வால்யூமும் ஈக்குவலா இருக்கும். இந்த பக்கம் எவ்வளவு இருக்கும் அதே அளவு தான் இங்கேயும் இருக்கும். ஆனா எது மட்டும் மாறும் அப்படின்னா மாசு மாறும், மாசோடைய அளவு மாறும், வால்யூத்தோடைய அளவு மாறும். ஏன்னா நமக்கு சென்டரா பார்ட்டிஷன் வைக்கிறப்ப இங்க வால்யூம் வந்து குறையும், அதே பாதியா பிரிஞ்சிருது இல்ல. இந்த மாதிரி இப்ப இதுல எது வந்து நமக்கு மாசு டிபெண்ட் பண்ணிருக்கு, இது ரெண்டும் நமக்கு எதை டிபெண்ட் பண்ணிருக்கு, மாசு டிபெண்ட் பண்ணிருக்கு. ஏன்னா இந்த பக்கம் வேரி ஆகுது, இந்த பக்கம் வேரி ஆகுது. கான்ஸ்டன்டா இருந்தது அப்படின்னா அப்ப ப்ரெஷர், டெம்பரேச்சர் வந்து மாசை டிபெண்ட் பண்ணி இல்லை, இது ரெண்டும் மாசை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதனால டிவைட் பண்ணிட்டாங்க, m/2 v/2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எதெல்லாம் நமக்கு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா டோட்டல் வால்யூம், டோட்டல் எனர்ஜி, வெயிட் நமக்கு இன்க்ரீஸ் ஆக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வெயிட் இன்க்ரீஸ், இப்போ 50 கிலோ இருக்கிறவன் வந்து 60 கிலோ ஆனா அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால என்ன அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து தெர்மோடைனமிக்ஸ் ப்ராசஸ். தெர்மோடைனமிக்ஸ் ப்ராசஸ்ல வந்து ப்ராசஸ்னா என்ன எதை சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து ஃப்ளோ ஆகுறது. தெர்மோடைனமிக்ஸ் ப்ராசஸ் இஸ் எ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அண்டர்கோ பை அ கேஸ். ஒரு கேஸ் வந்து நமக்கு ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா பாயிண்ட் 1ல இருந்து பாயிண்ட் 2க்கு மூவ் ஆச்சுன்னா அது வந்து ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன, த இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் பாயிண்ட் கேன் பி மார்க்டு ஆன் தி ப்ராப்பர் டயக்ராம். ஒரு டயக்ராம் இருக்கு அப்படின்னா நமக்கு இனிஷியல் ஸ்டேஜ், இப்போ இந்த டயக்ராம் இருக்கு அப்படின்னா இந்த ஸ்டேட்ல இருந்து இந்த ஸ்டேட்டுக்கு ஃப்ளோ ஆகுறதா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் 1ல இருந்து ஸ்டேட் 2க்கு வந்து ஃப்ளோ ஆகுறதா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை இந்த இடத்துல சொல்லியிருப்பா. அதுல வந்து நிறைய இருக்கு. கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ், ரிவர்சிபிள் அடியாபேட்டிக், ஐசென்ட்ரோபிக். இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் ஆஃப் இதுல வந்து இந்த நமக்கு எல்லா இன்ஜின்ஸ்லயுமே வந்து இந்த ரிவர்சிபிள் அடியாபேட்டிக் அண்ட் ஆர் ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணாமலே இருக்க மாட்டோம். அடுத்து வந்து பாலிட்ரோபிக் ப்ராசஸ், ஹைபர்போலிக் ப்ராசஸ், ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ், த்ராட்லிங் ப்ராசஸ். இதெல்லாம் இத்தனை டைப் ஆஃப் நமக்கு 8 டைப் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து எது ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட்ல இருந்து இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து ஹீட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அது வந்து நமக்கு ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அல்லது இந்த ஸ்டேஜ் அதாவது ஸ்டேஜ் 1ல இருந்து ஸ்டேஜ் 2க்கு வந்து ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா அது ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லாத்துக்குமே கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சைக்கிள்ஸ். சைக்கிள்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ஆல் தி தெர்மோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆர் ஆல் தி தெர்மோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் சேம் அட் ஸ்டார்ட் அண்ட் அட் எண்ட் ஆஃப் தி சைக்கிளிக் ப்ராசஸ். இப்போ நமக்கு எல்லா தெர்மோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸும் வந்து இப்போ ப்ரெஷரு பிவி டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் வால்யூமு. இதில் என்ன சொல்லணும் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து நமக்கு எங்கே வருது அப்படின்னா ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வருது. 1ல இருந்து 2க்கு வருது சைக்கிள் ப்ராசஸ். ஹீட் ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல இருந்து 2வது ஸ்டேட்டுக்கு வந்து
ஹீட் ஃப்ளோ ஆகுது. மறுபடியும் என்ன அப்படின்னா ரெண்டாவது ஸ்டேட்ல இருந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு ஹீட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல இருந்து செகண்ட் ஸ்டேட்டுக்கும், செகண்ட் ஸ்டேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கும் ஒரு சைக்கிள் ஃபுல்லா போயிட்டு நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா தான் அதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சைக்கிள்னு சொல்லுவாங்க. இந்த தெர்மோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆர் சேம் அட் ஸ்டேட் அட் தி ஸ்டார்ட், இது ஸ்டார்டிங் பாயிண்ட், அண்ட் அட் தி எண்டு, இது எண்டிங் பாயிண்ட் ஆஃப் எ சைக்கிள் ப்ராசஸ். இங்கிருந்து நமக்கு வந்து மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நமக்கு இடிசில எல்லாம் சைக்கிள்ஸ் எல்லாம் நிறைய படிச்சிருப்போம். அடுத்து வந்து என்ன அப்படின்னா க்ளோஸ்டு சைக்கிள். க்ளோஸ்டு சைக்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் இஸ் ரீசர்க்குலேட்டடு ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் இஸ் ரீசர்க்குலேட்டடு அகைன் அண்ட் அகைன் இன் தி சிஸ்டம். ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அதில் வந்து வாட்டரை வந்து ஸ்டீமாக யூஸ் பண்ணுவோம். வாட்டரை வந்து ஸ்டீமாக மாற்றுவோம். மறுபடியும் ஸ்டீமை வந்து நமக்கு என்னவா மாறும், கூலரில் போய் மறுபடியும் வாட்டராக மாறும். மறுபடியும் பாய்லருக்கு போகும். மறுபடியும் பாய்லர் என்ன பண்ணால் வாட்டரை ஹீட் பண்ணும். மறுபடியும் எங்கே போனால் டர்பைனுக்கு போகும். டர்பைனில் போய் பிளேடில் அடித்து அந்த ஸ்டீம் வந்து மறுபடியும் ரொட்டேட் பண்ணி டர்பைனை ரொட்டேட் பண்ணிட்டு மறுபடியும் கண்டென்சருக்கு வரும். கண்டென்சரில் கூல் பண்ணும். அதே மாதிரி நமக்கு மாஸ் என்ன ஆகும் அப்படின்னா சைக்கிளிக்காக அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் என்ன அப்படின்னா நமக்கு ப்ராசஸ் 1லேருந்து 2க்கு போகும், 2லேருந்து 3க்கு போகும், 3லேருந்து 4க்கு போகும். மறுபடியும் அதே ப்ராசஸ் வாட்டரே நமக்கு என்ன அப்படின்னா 1க்கு வரும், மறுபடியும் 2க்கு போகும். அப்படியே கண்டினியூஸாக நமக்கு ப்ராசஸ் இதுலேயே ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா க்ளோஸ்டு சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் இஸ் ரீசர்க்குலேட்டட்னு அந்த மறுபடியும் நமக்கு அதே இப்போ அவுட்புட்டை எடுத்து மறுபடியும் இன்புட்டாக கொடுக்குறது. ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அவுட்புட் எடுத்து இன்புட்டாக கொடுத்து அப்படின்னா அது ரீசர்க்குலேட்டடு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன சைக்கிள்னா க்ளோஸ்டு சைக்கிள். அதுவே ஓப்பன் சைக்கிள் அப்படின்னா நமக்கு இன்புட்டாக கொடுப்போம், அவுட்புட்டாக அட்மாஸ்பியருக்கு போயிடும். இப்போ இன்புட்டாக நம்ம இன்ஜின்லலாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ ப்ராசஸ் 1ல் வந்து நமக்கு சக்ஷன் நடக்கும், அதுக்கப்புறம் ஹீட் அடிஷனு, எக்ஸ்பேன்ஷனு, 4வது ஸ்ட்ரோக் என்ன அப்படின்னா என்ன ஆகும், வெளியே போயிடும். போக அந்த எக்ஸாஸ்ட் ஆகிற கேஸ் வந்து நமக்கு என்ன அப்படின்னா வெளியே போயிடும். இந்த மாதிரி இன்லெட்டாக கொடுத்து மறுபடியும் அவுட்லெட்டில் அட்மாஸ்பியருக்கு போகிறதெல்லாம் ப்ராசஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஓப்பன் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓப்பன் த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் இஸ் எக்ஸாஸ்டட் டு அட்மாஸ்பியர் ஆஃப்டர் எக்ஸ்பேன்ஷன் முடிஞ்சோடனே நமக்கு எக்ஸ்பேன்ஷன் முடிஞ்சோடனே எங்கே போகுது அப்படின்னா அட்மாஸ்பியருக்கு நமக்கு அந்த கேஸோ ஏரோ எதாக இருந்தாலும் நமக்கு என்ன வெளியே ஃப்ளோ பண்ணிடுவோம். அந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஓப்பன் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாயிண்ட் அண்ட் பேத் ஃபங்க்ஷனு. பாயிண்ட் அண்ட் பேத் ஃபங்க்ஷனுங்கிறது பாயிண்ட் ஃபங்க்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு கிராஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் தான் பாயிண்ட் ஃபங்க்ஷன். ஒன்று இது ஒரு பாயிண்ட், அதுவே இது ஒரு பாயிண்ட் ஃபங்க்ஷன். பேத் ஃபங்க்ஷனுங்கிறது பாயிண்ட், அதாவது பேத்னா என்ன அப்படின்னா பாதை. நமக்கு பாயிண்ட் 1லிருந்து இந்த ஃப்ளோ ஆகுது பார்த்தியா, கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பாயிண்டாக ஃப்ளோ ஆகும். இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பேத் அப்படின்னு சொல்லுவாங்க. பேத் ஃபங்க்ஷன். இதுவும் என்ன அப்படின்னா பாயிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் டெஃபினேஷனாக கொடுத்துருப்பான். 2 points 1 and 2 may be connected by the infinite number of paths. இந்த 2 பாயிண்டும் நமக்கு பேத்தால என்ன ஆயிருக்கு அப்படின்னா கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது which நம்பர் ஆஃப் பேத் ஆஃப் which 3 are 3. இதுல 3 டைப் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா 1 பேத் வந்து இங்கிருந்து 1ல் ஸ்டார்ட் ஆகி ஏ, அதாவது இந்த பேத்தோட ஏ, அதுக்கப்புறம் 2, மறுபடியும் என்ன அப்படின்னா அதே மாதிரி சேமா 2லேருந்து 3 போகலாம், மறுபடியும் 1லேருந்து 2 வரலாம். அதே மாதிரி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த பாதை தான். இங்கே 1லேருந்து 2க்கு போகிற பாதை தான் என்ன அப்படின்னா பேத் ஃபங்க்ஷனு. இந்த பாயிண்ட்ஸ் தான் என்னன்னு அப்படின்னா பாயிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கீழே கொடுத்துருப்பான். பாயிண்ட் கேன் பி நோட்டீஸ்டு தட் சேஞ்ச் இன் ப்ரெஷர், சேஞ்ச் இன் வால்யூம். நமக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்கிறதும் நமக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாயிண்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. பாயிண்ட் 1ல் வந்து ப்ரெஷரும் டெம்பரேச்சர் வேரி ஆகும். அதே பாயிண்ட் 2ல் வந்து ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வேரி ஆகும். அதாவது ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகிட்டே இருக்கும். பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட் 1ல் வந்து வேற மாதிரி இருக்கும் ப்ரெஷர் டெம்பரேச்சர், பாயிண்ட் 2ல் வந்து வேற மாதிரி இருக்கும். இப்போ ப்ராசஸ் வந்து இங்கிருந்து இங்கே வர்றப்ப நமக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும், வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இங்கிருந்து இங்கே வருது, நமக்கு வால்யூம் வந்து 1லேருந்து வால்யூம் 2க்கு போகுது. அந்த மாதிரி ப்ராசஸ் சேஞ்சஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் சேம் irrespective ஆஃப் பேத் ஃபாலோ பை தி சிஸ்டம் 1 to 2. இப்போ டிஃப்ரென்ஸ் சொல்றதா ப்ரெஷரோடைய டிஃப்ரென்ஸு. இப்போ இந்த இடத்துல வந்து பாயிண்ட்ல வந்து பாயிண்ட் 2ல வந்து ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ,
அதே பாயிண்ட் 2ல வந்து வால்யூம் டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்றது தான் பாயிண்ட் ஃபங்க்ஷன், பேத் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாயிண்ட்டுங்கிறது இந்த புள்ளி, 1ங்கிறது ஒரு பாயிண்ட், 2ங்கிறது ஒரு பாயிண்ட். இங்கிருந்து நமக்கு ஹீட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்த வரல ஃப்ளோ ஆகுற பேத்து தான் வழி. பேத்துனா என்ன, பாதை, எந்த பாதையில போய் நமக்கு ஹீட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்றது தான். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா எனர்ஜி. எனர்ஜிங்கிறது எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் as தி கெப்பாசிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இந்த கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனர்ஜி டிஃபைன்ட் as தி கெப்பாசிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆர் டூ எ ஒர்க், நமக்கு ஒரு வேலை செய்யறோம், எந்த அளவுக்கு எபிலிட்டியா கெப்பாசிட்டியா நம்ம செய்யறோங்கிறது தான் என்ன அப்படின்னா எனர்ஜி. ஒருத்தன் வேலை செய்யறான், ஒரு 10 மணி நேரத்துல ஒருத்தன் வேலை செய்யறான். அதுவே இன்னொருத்தன் என்ன அப்படின்னா 5 மணி நேரத்துல வேலை செய்யறான். அப்ப யாருக்கு எனர்ஜி அதிகமா இருக்கு அப்படின்னா 5 மணி நேரத்துல வேலையை முடிச்சவனுக்கு தான் எனர்ஜி அதிகமா இருக்கும். அதான் சொல்லியிருக்கேன், கெப்பாசிட்டி பாடி டியூ டு தி ஒர்க். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனர்ஜி அப்படின்னா. அதுல ரெண்டு டைப் இருக்கு, ஸ்டோர்ட் எனர்ஜி, டிரான்ஸ்மிட் எனர்ஜி. ஸ்டோர்ட் எனர்ஜிங்கிறது நமக்கு எனர்ஜி இஸ் கண்டெய்னடு வித்தின் தி சிஸ்டம் அண்ட் பவுண்டரிஸ். அந்த சிஸ்டம் பவுண்டரிக்குள்ளாரே என்ன அப்படின்னா எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகிக்கும். ஒரு டேங்க்ல வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அது ஸ்டோர்ட் எனர்ஜி. அதுல எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா பொட்டான்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டிரான்ஸ்மிட் எனர்ஜி. டிரான்ஸ்மிட் எனர்ஜிங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளோ ஆகும். அது என்ன பண்ணும் அப்படின்னா பவுண்டரி வந்து கிராஸ் பண்ணும். எனர்ஜி கிராஸ் தி பவுண்டரி ஆஃப் எ சிஸ்டம். இப்போ நமக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்னா அதுக்கு பவுண்டரி கண்டிப்பா இருக்கும். இப்போ இதுல பாருங்க நல்லா கொடுத்துருப்பாங்க, இதுவும் வந்து ஸ்டோர்ட் எனர்ஜி. இப்போ நமக்கு இங்க டேங்க்ல வந்து தண்ணி இருக்கு, அதாவது இந்த பார்டரை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, டாட்டர் லைன் வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா சிஸ்டம் வச்சிருக்கோம். சிஸ்டத்தை வந்து இந்த சிஸ்டத்தையும் பவுண்டரியும் கிராஸ் பண்ணாத இருக்கிற எனர்ஜி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டோர்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இந்த இடத்துல சொல்லியிருப்பான் என்ன அப்படின்னா கண்டெய்னிங் வித் எனர்ஜி இஸ் கண்டெய்னிங் வித்தின் தி சிஸ்டம் அண்ட் பவுண்டரிஸ். பவுண்டரிக்குள்ளாரியே இருக்கிறது இது சிஸ்டம். இந்த டாட்டர் லைன் தான் என்ன அப்படின்னா பவுண்டரியும் சிஸ்டத்தையும் கிராஸ் பண்ணாம இருக்கிற ஸ்டோர் பண்ணி இருக்கிற எனர்ஜி தான் என்னன்னு சொல்லுவாங்க ஸ்டோர்ட் எனர்ஜி. சப்போஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல அதே மாதிரி ப்ராசஸ் வந்து வாட்டர் உள்ளார இருக்கு, வாட்டரோடைய அதாவது எண்டில் வந்து பவுண்டரிஸ் இருக்கு, பவுண்டரியும் சிஸ்டத்தையும் கிராஸ் ஆகி என்ன பண்ண அப்படின்னா வாட்டருக்கு கீழே போய் விழுவுது அப்படின்னா இது ரெண்டையும் கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து டிரான்சிஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. The energy cross the boundary of a system. ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்னா இது சிஸ்டம், இது அவுட்டர்ஸ், அதாவது நமக்கு இந்த பார்டர் கட்டியிருக்கோம் பவுண்டரி தான், பவுண்டரிக்கு இன்சைட்ல இருக்கிற சிஸ்டம். இங்க இந்த டாட்டர் லைன் தான் பவுண்டரிக்கு இந்த வந்து அட்மாஸ்பியர் இருக்கும். இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி நமக்கு எங்க போகுது அப்படின்னா கிராஸ் பண்ற இப்போ வாட்டர் வந்து இதை கிராஸ் பண்ணி போச்சு அப்படின்னா அது வந்து என்ன எனர்ஜின்னு சொல்லுவாங்கன்னா டிரான்சிஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு கான்ஸ்டன்ட் வால்யூத்தில் தான் நமக்கு இந்த ப்ராசஸ் நடக்கும். கான்ஸ்டன்ட் வால்யூத்தில் when a gas is heated, ஒரு கேஸை வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு வெசல்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்சைடில் வந்து கேஸ் இருக்குது, இங்கே வந்து நம்ம ஹீட்டை கொடுக்குறோம். ஹீட் கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் வந்து இப்போ கேஸ் இஸ் ஹீட்டடு, ஹீட் பண்ணுறப்ப அதுக்கு இன்சைடில் என்ன அப்படின்னா இந்த இன்டர்னல் எனர்ஜி வந்து இன்சைடில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் தி கேஸ் இஸ் இன்க்ரீஸ்டு. அதுவே நம்ம when a gas is cooled the internal energy of the gas is decreases. இப்போ நமக்கு இந்த கேஸ் வந்து கூல் பண்ணோம் அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும். ΔU ஈக்குவல் டு m மாஸ் இன்ட்டு கான்ஸ்டன்ட் வால்யூம் இன்ட்டு T2 - T1. இது வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஃபார்முலா இன்டர்னல் எனர்ஜிக்கு. நெக்ஸ்ட் டோட்டல் எனர்ஜி அப்படின்னா டோட்டல் எனர்ஜி இஸ் இன்க்ளூடட் பொட்டான்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி அண்ட் அதர்ஸ். நிறைய எனர்ஜி இருக்கு டோட்டல் எனர்ஜிம்பாங்க. டோட்டல் எனர்ஜிக்கு சிம்பிள் என்ன அப்படின்னா E ஈக்குவல் டு U இன்டர்னல் எனர்ஜி பிளஸ் KEங்கிறது கைனடிக் எனர்ஜி பிளஸ் Pங்கிறது பொட்டான்ஷியல் எனர்ஜி பிளஸ் இன்னும் நம்பர் ஆஃப் எனர்ஜி இருக்கும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, டிரான்சிஷன் எனர்ஜி, இந்த மாதிரி நிறைய எனர்ஜி இருக்கும். அதெல்லாம் கூட்டுறது தான் என்ன அப்படின்னா டோட்டல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனல். அப்போதான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.